ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வளர்ந்து வர நவீன உலகத்துல நீங்க ஒரு அது அந்த காலத்துல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கும் முறை 2 மனுஷனும் வந்து மல்யுத்தம் போட்டுக்குவான், ஒருத்தர் அடிச்சுக்குவான், குத்துக்குவான். அதுக்கப்புறம் வந்து காலகட்டத்துல வந்து கற்களை கண்டுபிடிச்சா கல் எடுத்து அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு தகராறு வந்துச்சுன்னா அறுவாறு எடுத்து விட்டிக்குமா, ஈட்டியில் குத்திக்குமா. இப்பவும் வெட்டுறாங்க ஆணவ கொலைங்கிற பேர்ல. மனுஷன் சரியா ஃபுல்லா மனுஷன் ஆகல. அந்த கொரிலா குரல் பாதியிலேயே நின்றுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் போய் வெட்டிட்டு அப்போ இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு ஒரு தகராற நீங்க உள்ளுக்குள்ள மூட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைக்கு பலவிதமான பாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல பட்டணம் தட்டினா வேற இடத்துல போய் ஒரு பாம் வந்துடும். அதுதானே இந்த ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு இந்த குரங்க விட மோசமா இருக்கிற அந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு மேல நடந்துட்டு கொடுமை என்ன அது? இதுதான் அந்த குழந்தைகள் மேல குண்டு போடுறான் அப்படின்னா எந்த விதமான அவனை என்னன்னு சொல்ல முடியும்? அதுக்காக நேற்று சென்னையிலையும் கூட முன்னாடி ஒரு பெரிய கண்டன கூட்டம் நடத்தணும். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து யூனிட்டி டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால்தான், நான் சாமி கும்பிட்டு இருந்தால்தான். அது வந்து எங்கள் அம்மா வந்து மருதமலைக்கு கூப்பிட்டு போவாங்க. கோயம்புத்தூரில் ரெட்ஃபீல்ட்ஸில் அந்தோனியார் சர்ச் இருக்குதுங்க. அங்கே ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேலே உப்பு வச்சுருப்பாங்க. அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மசூரிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ஐயா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிச்சதுக்கப்புறம் கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல், மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்ததுதான் கடவுள் நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்தா ஐயோ இந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும். அச்சம் வந்தாச்சுன்னா ஆசை, அச்சம் வந்தாச்சுன்னா அறியாமை பண்ணுறான். அவன் பிட்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். எப்படியாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து ஒரு மனிதன் உருவாக்குறான். அவ்வளவுதான். மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்க இருக்கிற மத தலைவர்களை வந்து நாங்க பெரிய அளவுல மதிக்கிறோம், அவங்களை வணங்குறோம். ஏன்னா அவங்க சமூகத்துக்கு செய்யற சேவைக்காக நாங்க சல்யூட் அடிக்கிறோம். அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் வந்து சாமி வாங்க சாமி வாங்கன்னு பெரியார் நெத்தியில குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விபூதியை வச்சு வாங்கிக்குவார். விபூதி எடுத்துட்டு வராட்டி கேட்பாரு, எங்கீங்க நீங்க விபூதி வரலைங்க அப்படின்பாரு. அது மாதிரி திருவிக அவர்கள் வந்து ஈரோட்டில் தந்தை பெரியார் அவர்கள் வீட்டில் தங்கினப்போ, ஏப்பா நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இல்லாதவன், திருவிக வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதனால காலையில் வந்து அவருக்கு விபூதியோ குங்குமோ இந்த பூஜை செய்யறதுக்கான எல்லா சாமானும் ரெடி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் போய் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு வந்தோன்னா அவர் உடம்புல அந்த விபூதி எடுத்து பூசிக்குவார். அவர் வந்து திருவிக்க தானே தப்பா சொல்றேன்னு தெரியல, தம்பி ஆராசு அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு ஆள் கணக்கு இல்லை, மேட்ரு தான் கணக்கு. அங்க இல்லை, அதுதானே முக்கியம். அவர் ஆத்துல இருந்து குளிச்சுட்டு வரையில ஐயா பெரியார் வந்து கையில் விபூதியை வச்சுட்டு இருப்பாரு. அதுதான் நல்லிணக்கம், அதுதான் ஒற்றுமை, அதுதான் மதத்தால் பிரிந்தாலும் கொள்கையால் பிரிந்தாலும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் பாலினத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் கூட ஒன்றாய் இணைய வேண்டும். இன்றைய விஞ்ஞான யுகத்தில் எல்லாம் அப்படி ஒன்றாய் இணைஞ்சாதான் எல்லாருடைய முன்னேற்றம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதுவும் குறிப்பாக திருப்பூர் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குதுங்க. இன்னைக்கு ஏதோ அமெரிக்காக்கார ஒரு ஆப்போசிட்டா போல் இருக்குது. இல்லாட்டி திருப்பூரினுடைய வளர்ச்சி என்ன? அதனாலதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஏன் திருப்பூருக்கு வராங்க? திருப்பூர் வந்து அவனுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி, அதனாலதான் இங்க வர்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிப்பா இருக்குது. அந்த தமிழ்நாடு செழிப்பா இருக்கிறதுக்கான இந்த பகுத்தறிவு சிந்தனையோடு கூடிய அந்த 100 வருஷத்து புரட்சிகரமான போராட்டங்கள் தான் தந்தை பெரியார் ஆரம்பிச்சு வச்சு ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சு வச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அந்த சமூக ஒற்றுமையை கட்டி காக்கிறதுனால தான் நீங்க யாராச்சும் நம்ம இங்க திருப்பூர்ல இருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கேளுங்க, ஏப்பா நீ வேணா உங்க ஊருக்கு திரும்பி போயிடல அப்படின்னு சரியான கோபம் பண்ணுறேன். ஏப்பா நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்கிற ஏன்டா இங்க ஏன்னா
அங்க அந்த அளவுக்கு கொடுமைகள், அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி சார்ந்த கொடுமைகள், பெண்ணடிமைத்தனம் அவ்வளவு இருக்கு. நான் இப்ப சமீபத்தில் ஒரு பம்பாய்க்கு ஒரு ஷூட்டிங் போனேன். என்னமோ பேச்சு பார்க்கல, நான் பீஃப் எல்லாம் சாப்பிடுவேங்க. அது நான் என்ன சாப்பிடணும், நான் தான் முடிவு பண்ணுறேன். நீ யாரா சொல்றது? நான் என்ன தோணுதோ எனக்கு நான் சாப்பிடுவேன். எனக்கு ஜீரணமான நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். எனக்கு பீஃப் சாப்பிட்டு ஜீரணமாவது வயிற்றுல எல்லாம் பிடிக்கல, நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன உனக்கு போச்சு? அங்கே பம்பாயில் போனால் அங்கே பீஃப் ஸ்டாலே கிடையாது சார். இங்கெல்லாம் பீஃப் ஸ்டாலே வைக்க முடியாது சார். அந்த அளவுக்கு அங்கே கொடுமைகள் இருக்குது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா நம்ம தமிழ்நாட்டு சிந்தனை தாங்க போயிட்டு இருக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், மகாராஷ்டிராவையும் பாம்பேயும் வந்து ஹிந்தி மாநிலம் நினைச்சிட்டு இருந்தோம். அது மராட்டி மாநிலம். இன்னைக்கு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டை விட கர்நாடகாலேயே மகாராஷ்டிராலேயும் தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் சொல்றே நான் மராட்டி. உங்களுக்கு தெரியுமா, கஜோல்னு ஒரு ஹீரோயின் எதில் நடிச்சாங்க சொல்ற புரியுற மாதிரி சொல்றேன். மின்சார இந்தியில பெரிய ஹீரோயின் மின்சார கனவா, ஆமாம் நம்ம அதில் நடித்த ஹீரோயின். அவங்க போய் பாம்பேல போய் மராட்டியில் பேசிக்கிறாங்க, ஹிந்தியில் பேச சொல்லி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் என் தாய்மொழியில் தான் பேசுவேன், உனக்கு புரிஞ்சா புரியுது, புரியாட்டி போது போடா அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையை வந்து நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சவங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான அன்பான தமிழ்நாடு உலகத்திற்கே முன்மாதிரியாக தமிழ்நாட்டு சிந்தனைகள் இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கிற, நானும் ஆசைப்படுறேன். அந்த சிந்தனையில் உள்ள இந்த தமிழ்நாடு சீர்குலையாம இருக்கணும்னா இந்த தலைப்பு தான் முக்கியம். மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம், மனிதம் வளர்ப்போம், மனித சமூகத்தை எங்கேயோ கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான மக்கள் ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற திரைக்கலைஞர் மரியாதைக்குரிய திரு சத்யராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்து உறுதிமொழி ஏற்பு நம்முடைய நவீன மனிதனுடைய தலைவர் பாரதி சுப்பராயன் அவர்கள் உறுதிமொழியை வாசிப்பார். எல்லாரும் அவர் சொல்றது திருப்பி சொல்லணுங்கிறது தான். அங்க இருக்கிற இடத்துல இருந்து உட்கார்ந்து கொண்டே சொல்லுங்க, ஏன்னா எந்திரிச்சா கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது அதிக நேரம் எடுக்காது, ஆனால் சிறிய உறுதிமொழி தான், ஆனால் வீரியமான உறுதிமொழி. இப்போ இவங்க அந்த உறுதிமொழியை சொல்லும்போது நீங்களும் சொன்னால் நல்லாயிருக்கும். சிறப்பு விருந்தினர்களை கைகோர்த்து நிற்கும்படி அன்போடு கேட்கப்படுகிறோம். கைகோர்த்து நிற்குமாறு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரின் குழந்தைகள் நாங்கள். RSS-இன் வெறுப்பரசியலுக்கு பலியாக மாட்டோம். அதனால்தான் சொல்கிறோம், யாவரும் சமம் என்று உலகிற்கு சொன்ன பெருமை மிகு திராவிடத்தின் மைந்தர்கள் நாங்கள். சனாதனத்தின் சூழ்ச்சிகள் எங்களிடம் பலிக்காது. அதனால்தான் சொல்கிறோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி அறம் வளர்த்த முன்னோர்கள் வழிவந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு அன்பு மட்டுமே தெரியும். அதனால்தான் சொல்கிறோம், உலகில் பேசப்படும் மொழிகளிலேயே பழமையான மொழியை பேசுபவர்கள் நாங்கள். உங்கள் பித்தலாட்ட பிரச்சாரங்கள் எங்களிடம் எடுபடாது. அதனால்தான் சொல்கிறோம், உலகிலேயே பெண்ணின் பெயரை பானையில் எழுதிய கீழடி முன்னோர்களை பின்பற்றுபவர்கள் நாங்கள். எங்களிடம் உங்கள் ஏற்றத்தாழ்வு கலாச்சாரம் பொருந்தாது. அதனால்தான் சொல்கிறோம், இன்றைக்கும் GDP வளர்ச்சி விகிதத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காதீர்கள், எங்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம், மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம், மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம். நன்றி. அடுத்து அனைத்து நாடுகளுக்கும் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோங்கிறத உங்களுடைய செல்போனுடைய லைட் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அது உறுதிமொழி ஏற்றிங்க. அப்படியே மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம். உங்க செல்போன் அப்படியே எல்லாரும் உங்க செல்போன் அப்படியே லைட் ஆன் பண்ணுங்க.
எல்லா பக்கத்துலயும் ஆன் பண்ணுங்க. அப்படியே சொல்லுங்க, மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம். நன்றி நன்றி. எல்லாம் அப்படியே ஓரம் வருது. அடுத்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர், நாடாளுமன்றத்தில் சங்கிகளை சிதறடிக்கிற நீலகிரி தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்